இலக்கிய மாலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று இன்னும் சிறுகதையின் கதையாடல் நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். நான் உங்கள் கௌசி. இன்றும் என்னுடன் டென்மார்க்கிலிருந்து கலாநிதி ஜீவகுமரன் அவர்களும், இலங்கையிலிருந்து ரக்ஷனா ஷெர்புடீன் அவர்களும், இந்தியாவிலிருந்து முனைவர் ராஜலட்சுமி அவர்களும், இந்த கதையின் ஆசிரியர் விமல் பரம் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். இந்த கதை ஏற்கனவே இந்த யூடியூப் சேனலிலே வெளிவந்திருக்கின்றது. அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே நான் பதிவு செய்திருக்கிறேன். அதை நீங்கள் கதையாடலின் போது அதை கேட்டுவிட்டு கதையாடலை கேட்கின்ற போது உங்களுக்கு இலகுவாக புரியக்கூடியதாக இருக்கும். இப்போது கதையை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். 2 ஆண் பிள்ளைகளை பெற்ற ஒரு தந்தை தன்னுடைய மனைவி இறந்த பின் 2வது மகனுடைய வீட்டிலே இருக்கின்றார். அங்குதான் வாழுகின்றார். அவருக்கு ஒரு பேரன் இருக்கின்றார். அந்த பேரன் தான் இந்த கதையை சொல்வதை போல ஆசிரியர் இருக்கிறார். தாத்தாவை வீட்டை விட்டு அனுப்புவதற்காக தாய், அவருடைய அந்த பேரனுடைய தாய் அப்பாவுடன் எப்போதும் சண்டை பிடிப்பது அவருக்கு கேட்கின்றது. இது அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. சமைத்து போடுவது கூட கவனமாக தாத்தாக்கு சாப்பாடு அம்மா போடுகின்றா இல்லை என்ற ஒரு மனக்கவலை இந்த பிள்ளைக்கு இருக்கின்றது. தாத்தாவை அனுப்புவதற்கு கொஞ்சம் கூட விரும்பவில்லை. ஆனால் அம்மாவோட எத்தனையோ தரம் கேட்டு பார்த்து விட்டார். ஆனால் அம்மா பொறுப்பதாக இல்லை. அம்மா சொல்லுகின்றார், நீங்க மட்டும்தான் பிள்ளை, உங்களுடைய அண்ணனும் வச்சு பார்க்கலாம் தானே என்று அவருடைய கணவனிடம், இந்த படியந்த அப்பாவிடம் கேட்கிறார்கள். ஆனால் பெரியப்பாக்கு அங்கு அனுப்புவது, பெரியப்பாவிடம் கொண்டு போய் அந்த பிள்ளையை விடுவதற்கு தகப்பனுக்கு கூட, அப்பாவுக்கு கூட விருப்பமில்லை. அப்பாவும் தாயை, தன்னுடைய தந்தையை பெரியப்பா தன்னுடைய அண்ணனிடம் அனுப்புவதற்கு அவருக்கும் விருப்பமில்லை. ஆனால் இவருடைய நச்சரிப்பு தாங்காமல் அவரை அனுப்புவதற்கு முடிவெடுக்கிறார்கள். அங்கு போய்விடுகிறார். போய் அங்கு 3 மாதங்கள் இருந்து இந்த பையனை பாடசாலைக்கு கூட்டிக்கொண்டு போவது, கதை சொல்வது, பாடம் படிப்பிப்பது, இப்படியான உதவிகள் எல்லாம் செய்த தன்னுடைய தாத்தா தன்னை விட்டு போகின்றார். போன பின் இதற்கு எப்பவும் ஒரே கவலை, இதை சொல்லி சொல்லி மனம் வருந்தி வேதனைப்பட்டு கொண்டிருப்பதனால் திருப்பவும் 3 மாதத்தின் பின் அவரை வீட்டுக்கு அழைக்க கூடியதாக இருக்கிறது. வீட்டுக்கு வந்த போது அவருக்கு முதல் இருந்தது போல உடல்நிலை சரியில்லை. கொஞ்சம் பாடி இருக்கின்றார், நோய்பட்டிருக்கின்றார். அப்போது இவரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. அப்போது இந்த அம்மா, அந்த பையனின் அம்மா சொல்லுகின்றார், நோய்வாய்ப்பட்டு விட்டால் அதையும் நான் தான் பார்க்க வேண்டி வந்துவிடும் என்று அவருக்கு ஒரு கவலை ஏற்படுகின்றது. ஏனென்றால் முன்னமே அவருக்கு பிடிக்கவில்லை, இப்போது நோயும் வந்துவிட்டால் அதையும் தான் பார்க்க வேண்டும் என்று ஒரு பக்கத்து விட்டு அவருடைய சிநேகிதியுடன் கதைத்துக் கொண்டிருக்கிறார். இதை இந்த பையன் கேட்டு விடுகின்றான். ஒரு நாள் வெளியிலே இவர் பாடசாலைக்கு போய் வருகின்ற போது தாத்தாவை அனுப்புவதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போது இவன் பார்க்கின்றான், தாத்தாவை அனுப்ப போகிறார்கள். இல்லை, தாத்தா போக வேண்டாம், நிக்கட்டும் என்று இவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பாடுகின்றான். ஆனால் விடவில்லை, கொண்டு போவதற்கு துணிகின்றார்கள். அப்போது இறுதியாக ஒரு வார்த்தை சொல்லுகின்றான். அதுதான் இந்த கதையின் இறுதி பகுதியாகவும் முக்கியமான ஒரு பகுதியாகவும் இருக்கின்றது. என்னென்றால், நானும் வளருவேன், நானும் பெரியவனாக வருவேன், அப்போது நானும் உங்களை இப்படித்தான் அனுப்புவேன் என்று அந்த பிள்ளை சொல்லுகின்றது. இத்துடன் இந்த கதை முடிவதாக இருக்கின்றது. இந்த கதையில கதாபாத்திரங்களுக்கு பெயர்கள் இருக்கவில்லை, அவசியப்படவும் இல்லை. ஆனால் இறுதியில் தான் அந்த பையனுடைய பெயர் சீலன் என்ற பெயர் வருவதாக இருக்கின்றது. அது ஒன்றை காணக்கூடியதாக இருக்கின்றது. மற்றது இந்த கதை போலே நான் இதுக்கு முதலும் ஒரு முறை, 1-2 முறை இது போன்ற கதைகள், கட்டுரைகள் வாசித்திருக்கின்றேன். ஏனென்றால், நாங்கள் இப்படி செய்தால் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு இப்படி செய்யும் என்ற கருத்தமைந்து பல விடயங்கள் வாசித்ததனால் இது போகின்ற போது இப்படித்தான் வருமோ என்ற ஒரு எண்ணம் எனக்கு வாசித்துக் கொண்டு போகும்போது இருந்தது. இதுல எந்தவித வர்ணனைகளோ பகைப்புல சித்திரங்களோ கதாபாத்திர விவரணங்களோ எதுவுமே இந்த கதையிலே இல்லை. ஆனால் அது அவசியமும் இல்லை. ஏனென்றால், ஒரு சமூகத்துக்கு ஒரு எழுத்தாளன் ஒரு விடயத்தை, தான் கண்ட விடயத்தை இது எப்படியும் சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கின்ற போது அதை சொல்வதுதான் ஒரு முக்கிய நோக்கம். இது சமூகத்துக்காக அவர் சொல்லுகின்ற ஒரு செய்தியாக அது வரும். அதனால் அது கட்டாயம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதுதான் நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
இந்த கதையிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால், எப்படித்தான் நாம் செயற்கை நுண்ணறிவு, விஞ்ஞான வளர்ச்சி என்றுதான் போனாலும் மனிதன் மனிதம் என்ற ஒன்று ஒவ்வொரு மனங்களிலும் இல்லாமல் தான் போகின்றது, இறந்துதான் போகின்றது. என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளை, என்னுடைய குடும்பம், இதில் என்னுடைய அம்மா வரலாம், என்னுடைய அப்பா இருக்கலாம். ஆனால் கணவனுடைய பிள்ளைகளையோ, கணவனுடைய சகோதரர்களையோ அல்லது அவருடைய தாய் தந்தையரையோ நாங்கள் பார்ப்பதற்கு எங்களுக்கு மனம் பொறுப்பதில்லை, விரும்புவதும் இல்லை. இதைத்தான் இங்கு காணுகின்றது. இதைத்தான் மையமாக வைத்து ஐரோப்பிய நாடுகளில் முதியவர்கள் எப்போதும் தனியே வாழ்வதற்காகத்தான் விரும்புவார்கள். அவர்களுக்கு இப்படி பிள்ளைகளோடு இருந்து வாழ்வது பிடிப்பதில்லை. அவர்கள் தனியே தான் வாழுவார்கள். இந்த பண்பை எங்களுடைய பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. எங்களுடைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகளோட கடைசி காலத்துல சந்தோஷமா வாழ வேண்டும், பேர பிள்ளைகளை அணைத்து வாழ வேண்டும் என்றுதான் எங்களுடைய பெற்றோர்கள் விரும்புகிறார்கள். இனி இவருடைய மூத்த மகனுடைய மனைவி எப்படி, அவருடைய பிள்ளைகள் எப்படி என்பதெல்லாம் இந்த கதையில் சுட்டி காட்டவில்லை. ஒரு இடத்தில் வருகின்றது. என்னன்னு சொன்னால், தாத்தா ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள், அங்கு இப்படி சந்தோஷமா இருந்தீர்கள், அது கேட்ட போது சொல்லுகின்ற அவர்கள் எல்லாம் வளர்ந்து விட்டார்கள், அவர்கள் எல்லாம் தங்களுடைய வேலைகளை பார்க்கிறார் என்று அவர் சொன்னதை காணக்கூடியதாக. மற்றபடி அவங்களை பற்றிய எந்த விவரமும் இதில் வரவில்லை. மேலும் நாங்கள் பார்ப்போம், முனைவர் ராஜலட்சுமி அவர்கள் என்ன இது பற்றி சொல்ல வருகிறார் என்பதை நாம் இப்போது பார்ப்போம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறுகதையே போன வாரம் மேம் எனக்கு அனுப்பிட்டு இது குறித்து நீங்க உரையாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு கருத்தை உரையாடலுக்கு உட்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சிறுகதை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு நம்முடைய கிராமங்கள்ல பேச்சு வழக்குல இது குறித்தான பழமொழிகள் நிறைய இருக்கு, நிறைய சொலவடைகள் பயன்படுத்தப்படுது. நீ என்ன உன்னுடைய பெற்றோருக்கு கொடுத்தையோ அந்த அந்த சட்டி அதை பத்திரமா உன்னுடைய மகன் வச்சிருப்பான் உனக்காக அப்படிங்கிற மாதிரி பேச்சு வழக்குல இன்னமும் இருக்கு நம்ம கிட்ட. இது ரொம்ப புது விஷயமா என்னால பார்க்க முடியல. இது ரொம்ப நம்ம தொடர்ச்சியா இது குறித்த ஒரு உரையாடல் நம்ம சமூகத்துல நடந்துட்டே இருக்கு. இருந்தாலும் கூட நிறைய இதுக்குள்ள நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஒவ்வொருத்தரோட உளவியல் சார்ந்து என்ன மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறது. இப்ப மேம் சொன்ன மாதிரி தன்னுடைய பெற்றோரை பார்க்கிற பார்வை வேறாகவும் இல்லையா, அப்ப கணவனோட பெற்றோரை பார்க்கிற பார்வை வேறாகவும் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இதை தாண்டி என்ன மாதிரியான உணர்வோட அந்த பெண்ணையோ அல்லது இதே மாதிரி இந்த ஆணையோ அவர்களோட பெற்றோரோ இவர்களுடைய பெற்றோரோ எப்படி பார்க்கிறாங்கிறதையும் இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இது எடுத்த உடனேவே அவங்களுக்குள்ள ஒரு கசப்பான உணர்வு ஏற்படும் பொழுது அது கடைசி காலம் வரைக்கும் அந்த கசப்பான உணர்வு வந்துகிட்டே இருக்கிறத நம்ம நேரடியா பல குடும்பங்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனால புறக்கணித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுயநலம் ஒரு காரணமா இருந்தாலும் கூட அது நூடாக இப்படி ஒரு இழையும் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. ரொம்ப ஆரம்ப காலத்துல இதுல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சுயநலமான ஒரு பெண்ணா அந்த பெண்ணை நம்ம காட்சிப்படுத்திருக்காங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு அந்த சொத்தையும் எழுதி கொடுத்துருக்காங்க, அந்த வீட்டையும் அந்த குடும்பத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. மகனுக்கு அவர் எழுதியிருக்கார். அப்படி அந்த மகனுக்கு அந்த வீட்டை எழுதி கொடுத்திருந்தாலும் கூட அவங்களுக்கு அவங்க இல்லையா மாமியார் இறந்த பிறகு மாமனாரை வச்சு பார்க்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லாம ஆகுது அப்படின்னு பாக்குறோம். அப்ப இது முழுக்க முழுக்க அவங்களோட ஒரு உளவியல் சார்ந்த ஒரு விஷயமா பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இது ஒரு தப்பித்தலாவும் இருக்கு இல்லையா. அவருக்கு பின்னாடி முதுமை ஏற்படும், அப்பெல்லாம் நம்ம ரொம்ப முடியாத போது யார் பாக்குறது அப்படிங்கும் போது தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிற ஒரு பெண்ணா அந்த மருமகள் இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த கதை பொறுத்த வரைக்கும் எனக்கு மேம் சொன்ன மாதிரி புனைவுகள் இல்லாம ரொம்ப நேரடியா கதை சொல்லக்கூடிய ஒரு கதை சொல்லும் முறையை அதுல பார்க்க முடிஞ்சது. அதுல வேற மாதிரி எதுவும் வர்ணனைகளோ வேறு வேறு கிளை கதைகளோ அதுக்குள்ள கொண்டு செருகாம நேரடியா என்ன அந்த குழந்தை உணர்ந்தானோ அது அவனுடைய பார்வையில அங்க நடக்கிற காட்சிகள், அந்த குடும்பத்துல நடக்கிற காட்சிகளை அப்படியே அடுத்தடுத்து அவங்க எழுதியிருந்தாங்க. இதை படிக்கும் போது நமக்கு எல்லாமே நம்முடைய கற்பனையில காட்சிகளா விரியறத பார்க்க முடிஞ்சது. நம்மளால அந்த இடத்துல நின்று நாமளும் ஒரு பார்வையாளரா அங்க நடக்கிற இடத்துல இருக்க மாதிரி ஒரு உணர்வை அந்த ஆசிரியரால ஏற்படுத்த முடிஞ்சிருந்தது. அந்த வகையில இது ஒரு அழகான அந்த மொழி நடை அவங்களோடது நல்லா இருந்தது. உணர்வுபூர்வமா எழுதியிருந்தாங்க.
இருந்தாலும் இது தொடர்ச்சியா நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். இதுக்கு பதில் இருக்கா, இதுக்கு வந்து தீர்வா இருந்துட முடியுமா இது அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அதை தாண்டி மனித உணர்வுகள் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விலகி போயிட்டே இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவரவருடைய வேலை, பணிச்சுமை, இது மாதிரி பல காரணங்கள், அவங்களுடைய சுயநலம், இப்படி பல்வேறு காரணங்களால எல்லாரும் அவங்களுடைய உலகத்தை ரொம்ப குறுக்கிக்கிட்டு அவங்களோட உலகம் தான் பெருசுங்கிற மாதிரி போற ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது, அதனாலதான் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஓல்டேஜ் ஹோம்ஸ், குறிப்பா அதை வந்து வில்லா, நானா நானி வில்லாஸ், இப்ப அதை வந்து ரொம்ப ஆஹ் அழகுபடுத்தி பேசுறாங்க. அது வந்து முன்னாடி வந்து நம்ம பார்ப்போம், முதியோர் இல்லம்னு சொல்லும் போதே அது ஒரு மாதிரி குற்ற உணர்வா இருக்கும். ஐயோ, முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட போறோமான்னு. இப்ப வந்து அதை ரொம்ப அழகா அதை வந்து காட்சிப்படுத்துறாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா நானா நானி இல்லம், அது எப்படி இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு. இப்ப நீங்க தொலைக்காட்சி வச்சீங்கன்னா, ஒரு நாடகம் பாக்குறேன்னா அதுக்கு இடையில ஒரு 2-3 முறையாவது குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரத்துல அந்த நானா நானி இல்லத்தை காமிச்சிடுறாங்க. இல்ல அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நிறைய அவங்களுக்கான வில்லாஸ் வந்துருச்சு. அப்ப இங்க விளையாடலாம், நீங்க சேர்ந்து வாழ முடியும், ஒருத்தரோட ஒருத்தர் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க முடியும், உங்களுக்கு பிடித்தமான உணவை நீங்க கேட்கும் போது என்ன கேட்டாலும் அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆஹ் ஒட்டுமொத்த சமூகத்திற்கே அப்படி ஒரு எண்ணத்தை, அது இன்னும் நல்லா இருப்பாங்க அங்க இருந்தா அப்படிங்கிற மாதிரி பிள்ளைங்களுக்கே அந்த உணர்வை ஏற்படுத்துற அளவுக்கு இன்னைக்கு வந்து விளம்பரங்கள் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இது ஒரு பிசினஸாவும் இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. குறிப்பா மேலை நாடுகள்ல போயிட்டு சம்பாதிக்க போற பிள்ளைங்க குற்ற உணர்வு இல்லாம பெற்றோரை கொண்டு போய் அங்க விட முடியுது. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, எவ்வளவு முடியுமோ ஒரு மாதத்திற்கு 1,00,000 ரூபாய் வாங்கக்கூடிய முதியோர் இல்லங்கள், அதை முதியோர் இல்லம்னு சொல்ல முடியாது, அது எல்லாமே வில்லாஸ், அப்படியான பங்களாக்கள், அந்த மாதிரியான இல்லங்களை வந்து இன்னைக்கு இங்க எல்லா இடத்துலயும் உருவாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்ப புதுவையிலேயே அது மாதிரி ஒரு 2 வில்லாக்கள் இருக்கு. அந்த மாதிரி நிறைய இது ஒரு சின்ன இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கு. அந்த மாதிரி சென்னை, அது மாதிரி பெருநகரங்கள்ல நிறைய இருக்கு. அப்ப இன்னொரு மனநிலை என்னன்னா, முதியோர்களுக்கும் அப்படி ஒரு மனநிலை வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா, பெற்றோர்களோட அந்த குழந்தைகளை பாக்குறது ஒரு சுமையா பாக்குற ஒரு தலைமுறை ஒண்ணு உருவாகுது இப்ப. இவ்வளவு நாள் நம்ம இவ்வளவு சுமைகளை அனுபவிச்சோம், ஓடிட்டே இருந்தோம், கொஞ்சம் உட்காரலாமே. இப்ப போய் பேரன் பேத்திங்களை கொண்டு போய் விடுறது, கூட்டிட்டு வர்றது, அவங்களுக்காக ஓடிட்டு இருக்கிற ஒரு சூழலை விட்டு நமக்காக வாழறதுன்னு ஒரு மனநிலையும் இன்னைக்கான ஒரு நவீன உலகத்துல அப்படி ஒரு மனநிலையும் உருவாகி இருக்கு. அதனால இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நம்ம சேர்த்துதான் இந்த சூழலை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. ஆனா இந்த கதை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய அந்த கருத்து அப்படிங்கிறது எவ்வளவு தேவையா இருக்கு அந்த குழந்தைக்கு, அந்த தாத்தாவினுடைய அருகாமை எவ்வளவு அவசியம், எவ்வளவு தேவைங்கிறத ரொம்ப அழகா பேசியிருக்காங்க. இதை நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னு சொன்னா, இதை இன்னும் கூட நீட்டிச்சிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. இந்த கதையை வந்து இன்னும் வேற ஒரு கட்டத்துக்கு அவங்க கொண்டு போயிருக்கலாமோ. இது உடனே முடிச்ச மாதிரி நான் உணர்ந்தேன். இந்த கதையை வந்து இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாம், வேறு சூழல்களை விளக்கி இருக்கலாம், அந்த பெண்ணோட மனநிலை குறித்து கூட கொஞ்சம் உரையாடலை நீட்டிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்க இதை தாண்டி வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல சிறுகதை, அதுல ஒன்றும் எந்த மாற்று கருத்தும் இல்லை, தேவையான ஒரு சிறுகதை. ஒரு சமூகத்துல இருக்கிற சிக்கலை, ரொம்ப பேச வேண்டிய விஷயத்த, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிற விஷயத்த அவங்களும் பேசியிருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இந்த நேரம் இருக்காம இல்ல பிறர் பேசுறதுக்கு நான் கொஞ்சம் நேரம் நீங்க பேசின பிறகு நான் என்னுடைய கருத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றிமா. நன்றி. ரக்ஷனா வாங்க, ரக்ஷனா வாங்க. நன்றி ராஜலட்சுமி அம்மா. நன்றி. இந்த சிறுகதை வந்து நான் வாசிச்சு முடிக்கிற நேரம் வழக்கமா ஏதாவது ஒரு கதை அல்லது ஒரு சிறுகதை, ஒரு கவிதையா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஓவியமா இருந்தாலும் சரி, நாங்க அத அணுகிற நேரம் எங்களுக்கு உள்ள ஏதோ ஒரு மாற்றம் இல்லாட்டி ஏதோ ஒரு அதிர்வு ஏதோ ஒன்று ஏற்படுத்தக்கூடிய படைப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு படைப்பு தான் இது. இந்த சிறுகதையை வாசிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அந்த இடைநடுவே அந்த சிறுகதையில வர அந்த காட்சி மாற்றங்கள் எல்லாம் நடக்கிற நேரமே மனதுக்கு கடும் ஒரு கொஞ்சம் அழுத்தமான ஒரு ஒரு கதை. அதை கடந்து போகிற நேரம் அந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காட்சி நடக்கிற அந்த வீடு,
அந்த வளாகம், அந்த வேலி, அந்த ஊர், அந்த மனிதர்கள், இவர்கள் அவ்வளவு பேருக்கும் ஒரு உருவம் என் மனதுக்குள்ள இப்பவும் இருக்குது. நான் ஒரு ஓவியர், அந்த படத்தை வரைய சொன்னா என்னால வரையலாம். அந்த மாதிரி அந்த வீடு இப்படித்தான் இருக்கும். அந்த 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 சிறுவன் இப்படித்தான் இருப்பார், அந்த முதியவர் இப்படி இருப்பார், அந்த தாத்தாவும் அந்த அந்த சிறுவனும் அந்த வேலியை இது ஒழுங்குபட சரிப்படுத்துற நேரம் அந்த காட்சி எப்படி இருக்கும். அப்ப அது ஒரு ஒரு எழுத்து வடிவத்துல அது ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒரு எழுத்தாளருக்கு. அதீதமான விதந்துரைப்புகள் எதுவுமே இல்லை. ஒரு ஒரு சின்ன ஒரு விடயத்தை எடுத்து அதை விவரிச்சு அது இப்படித்தான் அதுல பாத்திர படைப்பையோ இல்ல அதுல காட்சி அமைப்பையோ மிக மிக சிலாகிச்சு எந்த இடத்துலயுமே இல்லை. எல்லாமே நேரடியான மிக துல்லியமான எளிமையான விவரிப்புகள் தான் இருக்குது. இருந்தாலும் அந்த பாத்திரங்களினூடாக, அந்த சம்பாஷணையூடாக, அந்த கதையில தரப்படுகின்ற மேலதிக தகவல்களினூடாக இந்த குடும்பம் இப்படியான ஒரு பொருளாதார நிலையில இருக்கும், அதுல அந்த வீடு இப்படித்தான் இருக்கும், இந்த ஊர் இப்படித்தான் இருக்குங்கிற ஒரு முடிவுக்கு எங்களால வரக்கூடியதா இருக்குது. அப்ப அது ஒரு ஒரு அபாரமான விடயமாக நான் கருதுறேன். அது ஒன்று. இது இந்த கதையில சொல்லப்படுற விடயங்களை பற்றி நாங்க பேசுறதுக்கு முந்தி, இப்ப நாங்க அந்த அந்த மனைவி, அந்த 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 சிறுவனுடைய அம்மா, இப்ப அவ மிக மிக ஒரு சுயநலமான ஒரு பெண்மணியா தான் இதுல காட்டப்பட்டு, அவருக்கு அது சுமையாக இருக்கும். பிறகு அவர் வயோதிபத்தை எய்தின உடனே அவருக்கு அது பராமரிக்கிறது கஷ்டமா இருக்கும், பொறுப்பை தட்டி கழித்தல் இப்படி எல்லாம் இருக்கக்குள்ள நம்ம ஒரு சின்ன விஷயத்தை யோசிக்க, ஒரு 2-3 தலைமுறைகளுக்கு முதல் இது ஒரு சுமையாக இருந்ததா இப்பொழுது இருக்கிற மாதிரி கேட்டா எங்களுக்கு அது ஒரு கேள்விக்குறி. அப்ப இது என்ன நடந்திருக்கிறது? இந்த கால மாற்றத்துல உறவுகள், நாங்க கூட்டு குடும்பமா இருந்திருக்கிறோம், அல்லது எங்களுடைய சின்ன மட பெரிய மட வீடுகளும் எங்களோட வீடுகளும் இருக்கு, நடுவுல பிரிக்கிற மதில்கள் இல்லாத வீடுகளாகத்தான் இருந்தது. நான் சிறுமியா இருக்கிற காலத்துல மதில்கள் இல்லாத வீடுகளாத்தான் இருந்துச்சு. ஒரே வளவுக்குள்ள ஒரு 2-3 வீடுகள் இருக்கிற மாதிரி. அப்ப இவங்க வாரது, நாங்க போறது, அவங்களோட பிள்ளைகளை எங்கள்கிட்ட விட்டுட்டு போறது, இல்லாட்டி நாங்க எங்களுடைய பாட்டன் பாட்டிய வச்சு கொள்றது, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கல. ஆனா இப்ப அப்ப நாங்க வாழ்க்கையில எதை நாங்க எந்த இடத்துல நாங்க இடைவெளி ஒன்றை விட்டு இருக்கிறோம்ங்கிறதுக்கான கேள்வி ஒன்று இந்த சிறுகதை மூலமாக சமூகத்துக்கு கேட்கப்படுகிறதா நான் உணர்றேன். அது ஒரு முக்கியமான விடயம். ஒரு படைப்பிற நோக்கமாகவும் அதை நம்ம கொள்ளலாம். அப்ப நாங்க அதுக்கு காரணங்களை தேடுற நேரம், மனிதனுடைய தேவை, அடிப்படை தேவைகள், உணவு, உடை, உறையுள், அதை தாண்டி சமூக தேவைகள் இருக்குது. அதை பூர்த்தி செய்து கொள்றதால இந்த உறவுகளை பராமரிக்கிற செயல்முறைக்கான நேரம் எங்களுக்கு கூடுதலாக கிடைக்குமோ, நாங்க இந்த நேரத்தை எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டு நாங்க வேற எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கோமோ, அந்த ஓட்டம் எப்பவுமே முடிவுறாத ஓட்டமாக நான் காண்கிறேன். என்னடா எப்போது ஒரு நாள் இந்த ஓட்டம் முடிய போதுன்னு நினைச்சிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா அந்த அந்த முடிவு புள்ளி என்கிறது ஒரு தொடுவானம் போன்றது என்கிற ஒரு கருத்து தான் இங்க வலியுறுத்தப்பட வேண்டிய ஒன்றா இருக்குது. இது ஒரு பெரிய கழிவு பார்வையில யோசிச்சா, கதையை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இந்த தந்தை மகனாதல், மகன் தந்தையாதல், இந்த கடைசி கட்டத்துல வார மாதிரி, நீங்க தானே இவருக்கு அப்பா, அப்ப நீங்க சொல்றது தானே அவர் கேட்க வேணும். அந்த கேள்வி ஒரு தலைமுறை சுழற்சி என்கிற அந்த விடயத்துல இருக்கிற அந்த அதிகாரம் யாரோட கையில இருக்கு, இல்லாட்டி முடிவெடுக்கிற தகுதி யாரோட கையில இருக்கு, அல்லது தகப்பன் பிள்ளை என்றதை தாண்டி யாரு அந்த அந்த சந்தர்ப்பத்துல பொருளாதார ரீதியாக குடும்பத்தை தாங்குறாங்க என்கிறத வச்சு கொண்டுதான் இந்த முடிவுகள் எடுக்கப்படுதா? அந்த பொருள்ங்கிறதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குதா? அல்லது ஒரு தகப்பன் தானே அவர், அப்ப அவர் மகன்கிட்ட உரிமையா என்னால போக முடியாது, நான் இங்கதான் இருக்கணும் என்று சொல்ற அந்த அதிகாரம் எந்த பொழுதுல இருந்து அந்த தகப்பனுக்கு இல்லாமல் போகுது என்கிற கேள்வி, இப்படி நிறைய கேள்விகள் வருது. அந்த ஒரு கீய வச்சுத்தான் அந்த பேரப்பிள்ளை சொல்ற, நானும் வளருவேன், நானும் இதைத்தான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்றது அந்த சுழற்சியைத்தான் சொல்ல வருது.
எனவே அங்க எங்க சமூகம் அதை கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு புள்ளியா இருக்கும். அடுத்தது குழந்தைகள்ல உள்ளம். குழந்தைகள்ல உள்ளம் என்று சொல்றது வந்து பெரியவர்களாலும் சுற்றி இருக்கிறவர்களாலும் எப்படி அது ஒரு 2 விடயம். ஒன்று, எப்படியான தாக்கத்தை அது எதிர்நோக்குதுங்கிறது. இரண்டாவது, அதன் மூலமாக அந்த பிள்ளையினுடைய உள்ளம் எப்படி ஒரு ஒரு வடிவத்தை பெறுது. இப்ப நான் கதையோட கடைசியில சொல்ற நேரம், இந்த தாய் தகப்பன் இந்த தாத்தாவை வச்சு அவங்களே அந்த பிள்ளைய வளர்த்திருந்த அந்த தாய் தாத்தாவை அவங்க பராமரித்திருந்தாங்க. அந்த பிள்ளை வந்து அது ஒரு கடமையாக நினைச்சு தன்னுடைய தகப்பனையும் அப்படித்தான் வளர்க்க போகுது. அப்ப அந்த பிள்ளை வளர்ற காலத்திலேயே தகப்பன் தாதி என்ன செய்யறாங்களோ, அந்த சூழல் என்ன செய்யுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு பாத்திரத்தை அடைக்கிற ஒரு நீரை போலத்தான் அந்த வடிவத்தை அந்த பிள்ளை எடுத்துக்கொள்ளும். அடுத்தது, ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இடையில இருக்கிற உறவுக்கும் தாத்தா பாட்டிக்கும் பேர பிள்ளைகளுக்கும் இடையில இருக்கிற உறவுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப எனது தாயார் ஒரு ஆசிரியர். இப்ப அவ எங்களுக்கு படிப்பிக்கிற நேரம் நாங்க மிச்சம் அவ ஒரு கடுமையான ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆசிரியரா அவர் இருந்தார். நாங்கெல்லாம் பயப்படுவோம். அப்படி இருந்தவ இப்ப அவட பேர பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிற நேரம் அவங்கள அணைச்சி அவங்கள கட்டி பிடிச்சி அவங்க ஏலாண்டு சொல்ற நேரம் அவ அரவணைச்சி வாங்க இருங்க படிங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பரிசு பொருட்களை கொடுத்து அவங்கள தலைய வளைய கட்டி. அப்ப நான் அடிக்கடி கேட்பேன், இது நியாயமா? நாங்க ஒரு ஒரு ரெட்டை கொம்ப கீழுக்கு இருந்து தொடங்காம மேலுக்கு இருந்து தொடங்கினா ஓங்கி அடிச்ச நீங்க, சரியா? பொறிமுறை தவறு அடிச்ச நீங்க. இப்ப நீங்க பேரப்பிள்ளையில இப்படி கஷ்டப்பட்டு படிப்பிக்கிறீங்களே இவ்வளவு. அதுக்கு அம்மா ஒரு பதில் சொன்ன வந்து, அது பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் தகப்பனுக்குமான உறவு வேற, பேரப்பிள்ளைகள் வேற என்று சொல்லி. அப்ப அந்த பிள்ளைக்கு அந்த பெற்றோரை தாண்டி அந்த அந்த தாத்தா தேவைப்படுறது. அதனாலதான் அவன் அவ்வளவு பிரச்சனைப்படுத்துறான். இதே இது கதைய சொல்லி பாட்டி கிட்ட சொல்ற நேரம் பாட்டி சொல்ற கதைக்கும் தாய்கிட்ட போய் எனக்கு கணக்கு வழங்கப்படுத்துங்கன்னு சொல்ல தாய் சொல்ற பதிலுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு. அப்ப அந்த ஒரு அது எனக்கு மிச்சம் தொடர்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு அந்த 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 விடயம். அடுத்தது, ஒரு மனைவி கணவனை இழக்கிறதுக்கும் ஒரு கணவன் மனைவியை இழக்கிறதுக்கும் இடையில இருக்கிற இமாலய வேறுபாடு. ஒரு பெண் என்பவள் பெண் வலுவானவளா இல்ல ஆண் வலுவானவனா என்று கேட்கிற கேள்விக்கு ஒரு எத்தனையோ பெண்களை நாங்க பார்த்திருக்கிறோம். கணவனை இழந்த பெண்கள் எத்தனையோ 5-6 பிள்ளைகளோட இருந்து அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அப்படி அப்ஷாரா நிக்கிற பெண்களை நாங்க பார்த்திருக்கிறோம். ஆனா ஆணுக்கு அது முடியாது. ஆணுக்கு எப்போதுமே அவன் அந்த மனைவி இல்லாமல் போனால் அதோட அவனுடைய கதை முடிந்தது. அவனுக்கு இன்னொரு பெண் வந்துதான் அவனுடைய அலுவலை பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. புறநடையான ஆண்களும் இருக்கலாம், ஆனா பொதுவான கருத்து இந்த பெண் ஆணை இழத்தல் ஆண் பெண்ணை இழத்தல்ங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த ஆணுக்கு இருந்த அந்த அந்த இடம் எப்படி சரசரவென்று சரிந்து வந்து அது ஒரு சுமையாக அந்த ஆண் மாறுகிறான் என்கிற விடயம் வந்து பெண் எவ்வளவு வலுவானவள் என்கிற ஒரு விடயத்துக்கான ஒரு பதிலா இருக்குது. அடுத்தது, அவங்க சொல்றாங்க, இவ்வளவு நாளும் அம்மா தானே சமைச்சவன், நீ என்ன செஞ்ச? அப்ப பாட்டனை பத்தி சொல்ற நேரமும் அவங்க சொல்றாங்க, தாத்தா சும்மாவே இருக்க மாட்டார். பகல் பொழுதில் தாத்தாவை தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டும். ஏனென்றா அவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டார். அது ஒரு முக்கியமான ஒரு வசனம். அது பகல் பொழுதில் பாட்டனை தேடித்தான் கண்டுபிடிக்கும். எப்படி ஒரு வாழ்வியல் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்கன்றது. அதாவது ஒரு இடத்துல சும்மா அமர்ந்திருக்கிறது என்பது இல்லை. அவங்களுக்கு ஏதாவது ஒரு விடயத்தை நாங்க செஞ்சு அந்த பின்னுக்கு சொல்ற நேரமும் அந்த வேலி அப்படி இது செய்திருக்கிறது, புல் வளர்ந்திருக்கிறது. அப்ப அந்த வேலி மட்டுமல்ல, ஒரு புல் வளர்ந்துட்டு அவங்கள கண்ணுல என்னெல்லாம் படுகுதோ அதையெல்லாம் செய்து கொண்டு இயங்கி கொண்டு வாழ்கின்ற ஒரு தலைமுறையாக அந்த தலைமுறை இருந்தது என்கிறது. அப்ப அந்த பொழுதுகளில் எல்லாம் சுமையாக தெரியாத அந்த தாத்தாவும் பாட்டியும் அந்த பாட்டனும் பாட்டியும் பிறகு எப்படி சுமையாக மாறினார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கு. நாங்க பொதுமைப்படுத்த இயலாது, எல்லா மருமக்கள்மாரும் அப்படி அல்ல. ஆனால் சில நேரம் தனது பிள்ளைகள் மருமக்கள்மார் வந்து அவர்களை பார்க்க தயாராக இருந்தாலும் பிள்ளைகள் விரட்டி விடுற கதைகளும் இருக்கிறது. ஆனா இது ஒரு வகை. இது ஒரு வகை. அவ சொன்ன மாதிரி அந்த வீடும் அவர்களுக்கு தான் எழுதி கொடுக்கப்படுது. அதாவது அப்ப அங்க வந்து அந்த நேரம் எல்லாம் அவங்க அதை பத்தி எதுவுமே பேசல. அப்ப அது ஒரு சொல்லப்படாத எழுதப்படாத ஒரு
ஒரு ப்ராமிஸ். அதாவது வீடு உங்களுக்கு, நான் உங்களோட தான் இருக்கிறோம். அப்ப அது எப்படி மீறப்படுது குடும்பத்துக்குள்ள? அப்ப பொருளாதாரம் என்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கிறது. அது ஒரு டிசைடிங் ஃபேக்டர் இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி அப்படி இருக்கிறது அந்த பொருளாதாரம்ங்கிறது. அதை நாங்க எப்படி சொன்னாலும் அதை நாங்க தவிர்க்க இயலாத ஒரு கட்டத்துல தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி சொன்னாலும் அது எப்பேற்பட்ட ஆக்களா இருந்தாலும் அடித்தளத்துல பொருளாதாரம்ங்கிறதுக்கு இப்ப நான் ஒரு சில நேரங்களை யோசிப்பேன். இப்ப நல்ல பொருளாதாரத்துல உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களோட மற்றவர்கள் ஏன் அண்டி பழக விரும்புறாங்க? அவங்களோட பொருளை இவங்களுக்கு கொடுக்க போறாங்களா? இல்லை. ஆனா அது ஒரு உளவியல். அது உளவியல். அவங்களோட சார்ந்து இருக்கிறதுங்கிறது ஒரு உளவியல். அவங்க இவங்களுக்கு கொடுக்க போறாங்களா, இவங்க அவங்களால பயன்பட போறாங்களாங்கிறதெல்லாம் கேள்விக்குரிய விடயம். ஆனாலும் அப்படியான மனிதர்களுடைய பேச்சுக்கு உள்ள மதிப்பும், அவர்களை மற்றவர்கள் எங்களுக்கு தெரிந்த இவங்களை எங்களுக்கு தெரியும் என்று சொல்லிக் கொள்றதுல இந்த மற்றவர்களுக்கு இருக்கிற அந்த அலாதி பிரியமுங்கிறது ஒரு வகையான உளவியல் தான். அதையும் நாங்க பார்க்க வேண்டியது. அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி நேரடியாக எந்த கதாபாத்திரமும் விவரிக்கப்பட வேண்டும். எந்த கதாபாத்திரத்தையும் வந்து இவர் இப்படி, இந்த பிள்ளை இப்படி இருப்பான், இந்த கலர்ல இருப்பான். ஆனா எனக்கு அந்தபடி அந்த 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 சிறுவனுடைய நிறம் என்ன, அவனுடைய உயரம் என்ன, அவனுடைய முகம் எப்படி இருக்கும் என்கிறது வந்து எங்களுக்கு கண்முன்னே தெரிகிறது. எனவே நான் இதுதான் நான் அந்த கதையை பற்றி நான் உள்வாங்கி கொண்ட விடயம். எனக்கு இந்த கதையை வாசிச்சு முடிக்கிற நேரம் ஒரு புத்துணர்வு இருந்தது. அதாவது ஒரு கலை என்கிறதுக்கு ஒரு இலக்கியம் நோக்கம் இந்த கதையில நிறைவேறி இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். இந்த கதையை வாசிக்கிற எல்லாருக்குமே இப்ப எங்களோட தலைமுறை வாசிச்சா எங்களுக்கு இதை கொஞ்சம் தொடர்படுத்திக் கொள்ளலாம். அடுத்த தலைமுறை வாசிக்கிற நேரம் இந்த கதை நடக்கிற இந்த களத்தை பற்றி அவங்க யோசிப்பாங்க. எனவே எல்லா தளத்தில் இருக்கிற மக்களுக்கும் இந்த கதை மூலம் ஒரு மாற்றம், ஒரு சிந்தனைய அது ஒரு பொறிய கிளப்பி விடக்கூடிய ஒரு வலு இந்த கதைக்கு இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அற்புதமான கதை. அம்மா, வாழ்த்துக்கள். சரி, நீங்க இப்ப சொன்னது இப்ப என்னென்னால் பொதுவாகவே இந்த கதை முழுதாக வாசிக்கிற நேரம் மனதுல எல்லாருக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. ஏனென்று சொன்னால் அது நாங்கள் எல்லோரும் ஒரு உறவுகள், ஒரு குடும்பம், ஒரு சூழல், இப்படி ஒரு அன்பு பாசம் இப்படியான ஒன்றுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த கதை நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் அது ஒவ்வொருத்தரும் தனக்கு அந்த வர்ற போதுதான் அது என்ன மாதிரி இருக்கும் என்றது அந்த அவங்க மனதை பொறுத்தது. இப்ப கூட்டு குடும்பம் என்ற இது அந்த கதை இல்லாமத்தான் போகுது. எப்படியோ திருமணம் செய்தோடனே தனியத்தான் போறாங்க. தங்களுக்கு தேவை ஏற்படுற நேரத்துல அம்மா பாக்கட்டும் பிள்ளைய அப்படி கூப்பிடுறார்கள் தான் இருக்குது. வாரவங்களும் பேர பிள்ளைகள் என்ற உடனே அப்ப இந்த கதை நீங்க சொன்னது நான் ஒரு இடத்துல பார்த்தேன். என்ன ஒரு ஆள் கதைச்சா என்னென்றால், எனக்கு நிறைய வேலை இருக்க கம்ப்யூட்டர் இதுல வேலை செய்யறவ. அப்ப எனக்கு டைம் இருக்குது, ஆனா கொஞ்சம் நாம இடைவெளி எடுத்துக்கான பேர பிள்ளைய பார்த்ததுக்காக. அது என்னன்னு சொன்னால், அந்த நீங்க சொன்ன போல அந்த கண்டிப்பு மட்டுமல்ல. நாங்க இளமையா இருக்கிற நேரம் எங்களுடைய பிள்ளைகளை நாங்க வளர்க்கும் போது நாங்க வேலைக்கும் போவோம். இப்ப வேலைக்கு போய் பிள்ளையும் வளர்க்குற நேரத்துல எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த பிள்ளைக்கு நாங்க ஏசுற அந்த நிலைமை வரும். ஆனால் அதே எங்களோட பேர பிள்ளையாக வர்ற நேரம் நாங்களும் ஓய்வா இருக்கும், எங்களோட மனநிலையும் ஓய்வாக இருக்கும். அந்த பிள்ளையில அணைக்கிற தன்மை எங்களுக்கு அதுல கூடுதலாக இருக்கும். அதாலதான் அந்த தாத்தாக்கும் அந்த நேரம் அவர் இன்னும் பிஸியா இருந்திருப்பார். இப்ப அந்த பேர பிள்ளையோட கூடுதலான பாசத்தோட அவர் இருந்திருப்பார். மற்றது தாத்தாக்கு சொல்லி கொடுக்கப்படுகிறது, இப்படி இப்படி எல்லாம் தாத்தா என்ன படிப்பிப்பார், இப்படி செய்வார், அப்படி அந்த அதுகள் எல்லாம் அதுல வடிவ அழகாக அதுல வந்திருக்குது. இப்ப இதுல என்னென்றால் ஒன்று பேரண்ட்ஸ் தான், அந்த தாத்தா பாட்டி தான், அவங்களோட மனதில தான் இப்போது மாற்றம் வர வேண்டிய அவசியமான காலநிலை. இப்ப காலத்தை நாங்க எடுத்து பார்த்தால் இந்த காலகட்டத்துல இப்படித்தான் வாழ வேணும் என்று ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் தெரிகிறது.
அதே போல அவர்களும் தங்களுடைய மனதை மாற்ற வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. வயோதிபர் மடங்கள் சிறப்பான முறையிலே தான் இருக்கின்றது. இப்போ இலங்கையில உள்ள இந்தியாவுல உள்ளவர்கள் தங்களுடைய இனத்தோட சேர்ந்து நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல விளையாட்டுகள், நல்ல மொழி பிரச்சனை இல்லை. ஆனா எங்களை போல ஐரோப்பிய நாடுகள்ல வர்ற தாத்தா பாட்டியவர்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கிற விஷயம் மொழி பிரச்சனை, இங்க உள்ள உணவு. இந்த இரண்டும் இவர்களுக்கு ஒத்து வாரதில்லை. அதனாலதான் இந்த இங்க உள்ள வயோதிபர்கள் இல்லங்கள்ல போய் அவர்களுக்கு வாழ்வதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது. என்ன இப்படி போனா எங்களோட நாங்க யாரோட கதைக்கிறது, நாங்கள் யாரோட இருக்கிறது, என்ன சாப்பாடு, இவங்களோட சாப்பாடு வாயில வைக்கக்கூடிய மாதிரி இருக்குதா, இப்படியான ஒரு நிலைமை இங்க எங்களை போல இந்த புலம்பெயர்ந்து வாழுகின்ற பேரண்ட்ஸுக்கு அந்த நிலைமை இருக்குது. இதெல்லாம் தீர்க்க வேணும். அவங்களால் தான் மனதுக்குள்ள இந்த ஒரு உறுதி எடுக்க வேணும். வேண்டாம் பிள்ளைகள் கஷ்டம், அந்த பிள்ளைகளால முடியாது, இதை வச்சு பாக்குறதுக்குன்றது சொல்ல. நான் இப்ப உளவியலைத்தான் நான் இப்ப கதைக்கிறேன், கதைக்குள்ள நான் தர இல்லை. என்ற கதை பரிபூர்ணமா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கதையாத்தான் இருக்குது. நீங்க அழகாக சொல்லியும் இருக்கிறீங்க, சொல்ல வேண்டிய கதையாகவும் இருக்கின்றது. அதனால்தான் நான் அந்த கதை சொன்ன அதை இல்லை, நான் இதைத்தான் நான் இங்க சொல்றேன். இப்ப எங்களோட நோக்கமும் அதுதான். நாங்க கதைகளை வைந்து நாங்கள் கதையாடல் மூலமாக சமூகத்தை பற்றி தான் நாங்க பேச வர்றோம், இந்த உளவியலை தான் நாங்க பேச வர்றோம். அப்ப அதுக்கு உங்களோட கதை எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது. அதை எங்களுக்கு இந்த பிரச்சனையை நாங்க வெளியில எடுத்து சொல்வதற்கு இந்த கதை ஒரு உறுதுணையான ஒரு கதையாக இருக்கிறது என்றதுக்காக கதாசிரியருக்கு மிக்க நன்றியை நான் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். மற்றது நீங்க சொல்லுங்க ராஜலட்சுமி, சொல்லுங்க. மியூட் எடுத்துட்டு மியூட்ல இருக்கிறீங்க. மேம் மறுபடியும் ஒரு வாய்ப்பு எனக்கு நன்றி. ரொம்ப அழகா கருத்து சொன்னாங்க ரக்ஷனா மேம். இந்த கதையை பத்தி விரிவா பேசினாங்க, அதுக்குள்ள நுட்பமா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி. எனக்கு என்னன்னா ரொம்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் நீட்டிச்சு எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். அதை படிக்கும்போது எனக்கு உடனே முடிஞ்ச மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. எனக்கு கொஞ்சம் அதை விரிச்சு அந்த பெண்ணோட மனநிலை, சில சம்பவங்களை காட்சிப்படுத்துறது, அவங்க அம்மா இருந்த போது, அதாவது அந்த மாமியார் இருந்த போது அவங்களோட உறவு எவ்வளவு அந்யோன்யமா இருந்தது, இல்ல அவங்க குடும்பத்துக்கு என்ன மாதிரி இருந்தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் விரிவா எழுதிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனாலும் ஒட்டுமொத்தமா கதையை பார்க்கும்போது ஒரு நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் நின்று நம்மள நிதானமா யோசிக்க வச்சது. இன்னைக்கு இருக்க ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, அதை நம்ம ரொம்ப எளிதா கடந்து போயிட்டு இருக்கோம். இப்ப இன்னைக்கு அவங்களுக்கு நாளைக்கு நமக்கு அப்படிங்கிறது தானே யதார்த்தம். அதை நம்ம இன்னுமே உள்வாங்காம ஓடிக்கிட்டே இருக்கோமோ அப்படின்னு சொல்லி. இப்ப நான் இருக்கிற எங்களோட தெருவுல பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள நகர பகுதியில இருக்கும். ஆனாலும் கூட இங்க ரொம்ப காலம் காலமா இருக்க மக்கள் வாழற பகுதியில ஒரு அபார்ட்மெண்ட், இது ஒரு அடுக்ககத்துல நாங்க இருக்கோம். அப்ப இந்த சூழல் எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல இருக்க மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்க வீடுகள்ல எல்லாமே ஒரு வீட்லயும் ஒரு 3 பெண்கள், 2 பெண்கள், முதிய பெண்கள், வயதான பாட்டிங்க இருப்பாங்க. ஒவ்வொரு வீட்லயுமே 3 பேர் 2 பேர் அப்படியே 4 பேர் கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தடுத்து இறந்துட்டே இருப்பாங்க. இல்ல முதுமை காரணமா அவங்க உடல் நலம் சரியில்லாம இருப்பாங்க. அப்படி இங்க அது மாறாம இருக்கு. ஏன்னா அவங்க யாரும் ரொம்ப படிச்சு வேலைக்கு போல, வெளியில போய் வேலை எல்லாம் பார்க்கல பெருசா. அப்படியே அவங்க அவங்களுக்கு ஒரு வீடுன்னு ஒண்ணு சொந்தமா இருக்கு. வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன கடை வச்சுப்பாங்க, இல்ல ஏதோ வீட்டுல மகள் இப்ப படிச்சுட்டு வெளியில போயிட்டு வரலாம், இல்ல மகன் போலாம், சின்ன சின்ன வேலைகள் பாக்குறவங்க. அப்ப அவங்க பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. இங்க இப்ப அப்படியே ஒவ்வொரு வீட்லயுமே அந்த மாதிரி 2-3 பேர் பாட்டிகள், தாத்தாக்கள்லாம் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க. எல்லாமே பெண்கள் இருக்காங்க, முதிய பெண்கள் எல்லா வீட்லயுமே இருக்காங்க. அப்ப நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு சமூக சிக்கலா எப்ப உருவாச்சு அப்படிங்கறது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. ரொம்ப இயல்பா நடந்த விஷயம் இன்னைக்கு ஒரு பெரிய பூதாகரமா ஒரு சிக்கலா நமக்கு முன்னாடி நிக்குது. அப்ப இதை எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமான ஒரு பிரச்சனை. இப்ப எங்க குடும்பத்திலேயே நாங்க பாக்குறோம். என்னோட சித்திக்கு 2 மகன்களும் அமெரிக்கால இருக்காங்க, யுஎஸ்ல 2 பேருமே இருக்காங்க. இப்ப இவங்களால ஒரு 6 மாதம் அங்க போக முடியும், இங்க வந்தாகணும் திரும்ப. அவங்க ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 4 முறை போயிட்டு வந்த பிறகு ஒரு வெறுப்பு வந்துருச்சு. அந்த சூழல் அவங்களுக்கு அவ்வளவா பிடிக்கல. இப்ப அவங்க தனியாவே இருக்காங்க சென்னையில ஒரு அடுக்ககத்துல, தானே சமைச்சு சாப்பிட்டுட்டு. ஒரு 66, 67 வயது, நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க. அவங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே. ஆனாலும் அந்த தனிமை ஒரு நேரத்துல அவங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கதான் செய்யுது. எவ்வளவு தைரியமான பெண்ணா இருந்தாலும்
அந்த சிக்கலை எதிர்கொண்டு இப்ப நான் சொல்றது இந்த மாதிரி நிறைய பேரை பார்க்கிறேன். அதுவும் குறிப்பா கல்லூரி பேராசிரியைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க உயர்கல்வி கற்று பிள்ளைங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திய இந்த மாதிரி வெளியில போன பிள்ளைங்க எல்லாம் அடுத்து அப்ப அந்த பெண்கள் கணவன் இறந்து போய் பெண்கள் தனியா இருக்காங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்க ஒரு பெலிகன் சிட்டின்னு ஒண்ணு இருக்கு. இதே மாதிரி ஒரு முதியோர்கள் இருக்கிற ஒரு வில்லா மாதிரி. அங்க வந்து நிறைய பேர் முன்னாடியே புக் பண்றாங்க. இப்ப என்னோட பணியாற்றுகின்ற மூத்த பேராசிரியைகள் முன்னாடி அதை ஒண்ணு விலைக்கும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி சிலர் வாங்கிக்கிறாங்க. இப்ப குழந்தைங்க இல்லைங்கிறவங்க விலைக்கே வாங்கிடுறாங்க. பிள்ளைங்க இருக்குங்கிறவங்க அது மாதம் 25,000 அந்த மாதிரி அதுக்கு அவங்களால கொடுக்க முடியும் இல்லைங்க. நமக்கு பென்ஷன் வருது அப்படிங்கும் போது அவங்க கொடுத்துட்டு போய் அங்க இருந்துக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி சூழல் இது வந்து எல்லாருக்குமான ஒரு பெரிய சிக்கலா மாறி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அது வந்து ஒரு பெரிய சமூக சிக்கலை எப்படி நம்ம தீர்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் நமக்கு முன்னாடி இருக்கு. அந்த கேள்விய நம்ம வந்து தப்பிச்சு ஓட முடியாம இந்த கதை வந்து நம்மள வந்து நோக்கி இல்லையா நம்மளோட மனசாட்சிய வந்து இல்லையா தட்டி பாக்குது இல்லையா. என்ன பண்ண போறீங்க நீங்க இல்லையா, நாளைக்கு உங்களுக்கும் இதான் நிலைமை, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அது ஒரு அச்சத்தை நமக்கே தருதுதான் அந்த கதையை படிக்கும்போது. அந்த ஒரு பயத்தையும் அது ஏற்படுத்துது. அதனால இல்ல, ஒரு யதார்த்த அது அது இப்ப நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா, இது வந்து மனதைத்தான் நாங்கள் தைரியப்படுத்துறதும், இந்த மனதை நாங்க மாற்ற வேண்டியது. இன்னும் ஒரு விஷயம் நான் இதுல பார்த்தேன். நாங்கள் எல்லோரும் அந்த பெண்ணிட பக்கம் உள்ள குறைகள் எடுத்து பாக்குறோம். என்ன இனி அந்த பெண்ணுடைய மனநிலையை ஒரு ஒரு தரம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். என்னன்னு சொன்னால், இந்த பெண் எப்படியான ஒரு சூழலில் இருந்து வந்த பெண், என்ன கதையில் அதை பற்றிய ஒரு விளக்கம் இல்லாததால நான் பார்க்கிறேன். என்னென்றால், அந்த பெண் எப்படியான சூழலில் இருந்து அந்த குடும்பத்துக்குள் வந்தவ. ஒரு பெண் திருமணம் செய்தால் அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்க வேணும், எப்படி ஒரு திருமணத்தின் முன் திருமணத்தின் பின் என்று அந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கு நிலைமை. அப்ப அந்த பெண் எப்படியான சூழல்ல வளர்ந்தா, அப்படியாவ இங்க திருமணம் செய்து வர்ற நேரத்துல மாமியிட ஹெல்ப்போட அவ இருந்திருக்கிறா, அவ சமைச்சு கொடுத்திருக்கிறா, எல்லாமே மாமி செய்திருக்கிறா. இந்த மாமியை இழந்ததுக்கு பிறகு இந்த பெண் உத்தியோகம் போற பெண்ணா அதுவும் தெரியாது, வீட்டுல இருக்கிறவா உத்தியோகத்துக்கு போறதா அதுவும் தெரியாது. எப்படியான சூழல்ல இருக்க, இது ஒரு சுமையா இருந்ததா, மாமாவை வச்சு பாக்குறது ஒரு சுமையாக அவக்கு இருந்ததா? அதுவும் ஒரு பக்கத்துல நாங்க சிந்திக்க வேணும். முழுதாக ஒரு குறையாக சொல்லாமல் அதையும் நாங்க ஒரு பக்கத்துல சிந்திச்சு பார்க்கணும். அவட இடத்துல இருந்து அப்படி பார்க்கிற நேரத்துல பெண் என்பவள் ஒரு பிளெக்சிபிளான ஆளா, எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து, எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு, எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டிய ஒரு ஒரு படைப்பா, இறைவனிட படைப்பா பெண் என்று அந்த ஒரு கேள்வியும் எங்களுக்குள்ள இருக்குது. அப்ப அதையும் நான் அந்த இடத்துல நான் இதுல சிந்திச்சு பார்த்தேன். ஒரு கதை எடுத்து வச்சுட்டு இப்படியான சிந்தனைகளை அதை தூண்டி இருக்குது என்று சொல்றேன். இப்ப நீங்க சொல்லுங்க, அதை எழுதின கதாசிரியர் நீங்க சொல்லுங்க, இது உண்மையான ஒரு நடந்த ஒரு சம்பவமா, இல்லாட்டி இது உங்களோட மனசுக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே இருக்கிற எனக்கு ஒரு இப்படி வந்தாலும் இப்படி வருமா, எனக்கு இந்த பிள்ளைகளுக்கு இப்படி வருமா அப்படின்னு உங்களுக்கு மனதுக்குள்ள தோன்றின எண்ணங்கள்ல ஒரு வடிவம் தான் இந்த கதையாக வந்ததா? இது இப்ப இன்றைய கருத்துரையாடல் எப்படி இருக்கின்றது உங்களுக்கு, அதெல்லாம் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இது உண்மை கதை உண்மை இல்லை. ஆனால் எனக்கு என்ற மனசுல இருந்தது, நாங்கள் கூட்டு குடும்பமா தான் நாங்கள் இருந்த, நாங்கள் ஊரில கூட்டு குடும்பமா இருந்த நாங்கள், அம்மம்மா நாங்கள் பாட்டி ஆச்சி என்று நாங்கள் ஆச்சி அப்பப்பா அம்மம்மா எல்லாரோடையும் கூட்டு குடும்பமா இருந்த நாங்கள். அப்ப அவியல்ட சந்தோஷம், பிறகு நாங்கள் இருக்கிற பிள்ளைகளை அவியல் பார்க்கலே அவியல்ட சந்தோஷம் அதுகள் எல்லாம் பார்த்து நாங்கள் இப்ப பிள்ளைகள் தகப்பன் தாய் தகப்பனை பார்க்காமல் இருக்கேக்குல அவியலுக்கு அந்த பேர பிள்ளைகள் இருக்கிற பாசம், அதை அந்த அவியலை ஒதுக்குறதால அந்த பேர பிள்ளைகள பாசத்தை அவியல் இலக்கேக்குல அவியல் எவ்வளவு மனவேதனை படிவினம் என்றது எனக்கு அது அப்படி ஒன்று நினைச்ச உடனே எனக்கு இந்த இப்படி எழுத வேணும் என்று வந்தது. அப்படி தாய் தகப்பனை பார்க்கிறாக்களும் இருக்கணும், பேர பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறவர்களும் இருக்கணும். அதே நேரத்துல பிள்ளைகளை தன் குடும்பம் தன் பிள்ளைகள் என்று சுயநலமா இருக்கேக்குல அவியலுக்கு தாய் தகப்பன் தங்கட தாய் தகப்பன், ஒரு பெண்ணுக்கு தந்த தாய் தகப்பன் ஒரு நாளும் சுமையா இருக்காங்கன்னா கணவற்ற தாய் தகப்பன் அவர் சுமையா இருக்கணும். அப்ப அப்படி சுமையா இருக்கேக்குல அவியலை அடுத்த வீட்டுக்குள்ள இப்ப முதியோர் இல்லத்துக்குள்ள அனுப்பணும் என்று இல்ல, 4-5 சகோதரம் இருந்தால் அந்த சகோதரத்தோட போயிருக்கட்டும்,
நான் இவ்வளவு நாளும் பார்த்தேன், நானே நீ அவியல் பார்க்கணும். இப்ப எத்தனை இப்ப 4-5 பிள்ளைகள் இருக்கிற தாய் தகப்பனையும் ஒரு நேரத்துல ஒரு பிள்ளைகளோட இருக்கணும். இப்ப இந்த ஒரு மாதம் ஒரு 6-7 மாதத்தால மற்ற பிள்ளைகளோட போயிருங்கோன்னு சொல்லி அனுப்புறாக்களும் இருக்கணும். இவியல் விரும்பி போயும் இருக்கணும். எல்லாரும் வெறுத்து ஒதுக்குறது இல்ல, விரும்பி போயினோம். அப்படி விரும்பி போகையும் அந்த பேர பிள்ளைகளுக்கு ஒரு தாக்கம் இருக்கும். இவ்வளவு நாளும் உங்களோட இருந்தவையால் இப்ப அங்க போட்டினோம், நீங்க இப்ப வருவினம் என்று எதிர்பார்ப்போம். இப்ப எனக்கு பேர பிள்ளைகள் இருக்கணும். நான் எங்கட ஊர்ல கிளிநொச்சி பரந்தன் ஸ்ரீலங்காவில அங்க இருக்கிறேன். நான் இப்ப பிள்ளைகளோட தற்காலிகமா இப்ப நான் லண்டன்ல இருக்கிறேன். இப்ப இங்க எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கணும். அவியலோட 2 பிள்ளைகளோடையும் இருக்க ரெண்டு பேர பிள்ளைகள் இருக்கணும். அப்ப இங்க இருந்துட்டு அங்க போகக்குள்ள கூட இவியல் அம்மம்மா நீங்கள் அங்க போறீங்களா இப்ப வருவீங்களன்ற ஒரு கேள்வி கேட்பினோம். அவன் 2 கிழமை அங்க நின்றுட்டு வாரன்னு சொல்லி போட்டு போவேன். எனக்கு அங்க போய் அந்த பேர பிள்ளைகளோட இருக்கைகளையும் எனக்கு இந்த பிள்ளைகளோட நினைவு வரும். அப்படி அது அந்த பேர பிள்ளைகள் என்றது நீங்க சொன்ன மாதிரி ரக்ஷனா சொன்ன மாதிரி பிள்ளைகளை வளர்க்கிறது ஒரு முறை, பேர பிள்ளைகளை வளர்க்கல இன்னும் பாசம் கூட. நீங்க சொன்ன மாதிரி அந்த நேரம் வேலைகளோடையும் பாக்கல எங்க இருக்கிறத. இப்ப நாங்கள் ஓய்வா இருக்கிறோம். ஓய்வா இருக்கல எங்கட கவனம் முழுக்க, எங்கட பாசம் முழுக்க எங்கட பேர பிள்ளைகளோட தான் இருக்கும் எங்கட பொழுதுகள். அப்ப கூடிய பாசம் இருக்கும். அப்படி அந்த பாசத்தை பிரிக்கல அந்த குழந்தைக்கும் ஒரு ஏக்கம் வரும். அதே மாதிரி தாத்தா மாதிரி அவியலுக்கும் ஒரு ஏக்கம் வரும். அப்படியான நெக்கேக்குலதான் எனக்கு இப்படி ஒரு கரு வந்தது, எழுத வேணும் என்று. இந்த கதையை வாசிச்சு நீங்க நல்லா இருக்குன்னு சொன்ன மாதிரி இந்த கதை வாசிச்சாக்கள் எல்லாரும் எங்களோட மனதை தொட்ட கதை இது என்று சொல்லி இருக்கணும். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த கதையை கொஞ்சம் விவரிச்சு எழுதி இருக்கலாம். இது ஒரு போட்டி கதை, போட்டிக்கு எழுதின கதையண்டபடியா ஒரு குறிப்பிட்ட சொற்களோட எழுதணும் எழுத வந்தது. நான் உண்மையிலே எனக்கு இந்த கதையை நீங்கள் தெரிவு செய்தது எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு. என்னன்னா நான் ஒரு பார்வையில எழுதியக்கல அதை 4 பேர் அதை விமர்சனம் செய்யக்கல இந்த கதைக்குள்ள இவ்வளவு கருத்து இருக்கும், இவ்வளவு கருத்து இருக்கு, இந்த ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு மனதை தொட்டி இருக்குதுன்னு நினைக்கல எனக்கு பெரிய எனக்கு நான் என்னென்ன நேற்று எழுதினோ அதை விட எனக்கு இந்த கதை எனக்கே புரிஞ்ச மாதிரி இருக்குது, அந்த விளங்கின மாதிரி இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் அப்படி சொன்னது எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி இன்னும் ஒவ்வொரு பாத்திரங்களையும் இன்னும் விளக்கி எழுதி இருக்கலாம், எழுதினா இன்னும் என்ன நினைக்கிறேன். கதை கதையில முக்கிய கதாபாத்திரம் அந்த பேர பிள்ளைதான். அந்த ஒரு பையன் அவரை மையப்படுத்தி நாங்க சுத்தி கதையை பார்க்கறது, அவரை மையப்படுத்தி நாங்க கதையை பார்க்கிற நேரத்துலதான் இவ்வளவு இருக்குது. அதே நேரத்துல மையப்படுத்துற அவரை பொறுத்துதான் அந்த கதையோட சூழலும் அந்த எங்களை சுற்றி அது எப்படி நகருது என்றதும் அந்த மையப்படுத்தப்படுறது. இப்ப இங்க அந்த பையன் தான் முக்கியமாக மையப்படுத்தப்பட்ட ஒரு கதாபாத்திரமாக இருக்குது. நல்ல கதை தான். இப்ப என்ன என்று சொன்னால் இதுல நாங்க தான் இது முடிவெடுக்கணும். இது இப்ப யுகங்கள் தாண்டியும் இந்த பிரச்சனை இருக்கத்தான் போகுது. இது எப்போ நான் சொன்னேனே கட்டுரை ஏதோ எல்லாம் வாச்சிருக்கேன், 2-3 இடத்துல இப்படி ஒரு இது வாச்சிருக்கிறேன். அது என்னென்றால் இது அது முடியறல, யுகங்கள் தாண்டி இது தொடர்றதான். அதுக்குத்தான் ஐரோப்பிய நாட்டில வாழ்ற தாய் தகப்பன் பிள்ளைகளை தனியப்படுத்த விட்டு தனியா எல்லாம் செய்ய விட்டு எல்லாத்துக்கும் அவங்க தயார்படுத்துறது. 18 வயதுல தனியா போய் வாழ வேணும் என்று அது தயார்படுத்துறது. எங்களுக்கு அது நாங்க குறையா இருக்கலாம், ஆனா ஆழமாக அதை சிந்திச்சு பார்த்தால் ஒரு மனிதனை எதிர்காலத்துக்கு தயார்படுத்துறதுதான் அது. ஏனென்றால் அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஏனென்றால் எங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஓமா மேறது வயசு போனவங்க கதைக்க கூட சொல்லுவாங்க, நாங்களும் இப்படி குட்டை பாவாடை போட மாட்டோம், நாங்கள் இப்படி உடுப்பு போடுறது இல்லை, அதெல்லாம் அவங்களும் உங்களுக்கு சொல்றவங்க. நாங்க எல்லாம் பெரிய கலர் இல்லை, நாங்க அந்த காலத்துல கருப்பாத்தான் இருந்த நாங்க இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அவங்களும் இந்த காதலிச்சு கல்யாணம் செய்யறதுக்கு தடையாக இருந்தது. இப்படி எல்லா பிரச்சனையும் அவர்களுக்கு இருந்து 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 பண்பட்டு வந்த ஒரு பண்பாடுதான் இப்ப அவங்கள்ட்ட இருக்கிற பண்பாடு. அதை நாங்கள் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதபடியாலதான் நாங்கள் அதை தவிர்க்கிறோம். அது கூடாது, அது சரியில்லைன்னு சொல்றோம். ஆனால் இது எங்களுக்கு இப்போ எவ்வளவுக்கு மாற்றம் அடைந்திருக்குதோ இதே போல இதை பேசுறோம் இல்ல, இதே போல எதிர்காலத்துல இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு
இதுல பெரிய மாற்றம் இருக்கும் பாருங்க. பெற்றோராக அத பாட்டி தாத்தாவே சொல்லுவார்கள் எங்களுக்கு. இப்ப சொன்னீங்க நீங்க, ராஜலட்சுமி மேடம் சொன்னா தனக்கு இப்பவே பதிவு செய்து விடுறாங்களா அங்க போய் இருக்கிறதுக்காக சொல்லி. இந்த நிலைமை எங்களுக்கும் வரும். இருக்கும் வரும். இப்பவும் அப்படி ஒரு நிலைமை வேற. நான் இன்னொரு கதையிலையும் அதை எழுதி இருக்கிற ஒரு தாய் அந்த குடும்பத்துக்காக தானே விரும்பி முதியோர் இல்லத்துக்கு போற மாதிரி எழுதியிருக்கிறா. மற்ற கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்து பிள்ளைகள் கவனியாமல் இருக்கேக்குல வந்து வீட்டுல இருங்கோண்டு கேட்டா பிறகும் அவ எனக்கே நீ ஒரு சுதந்திரம் வேணும், இவ்வளவு காலம் பிள்ளைக்காக கணவருக்காக பிள்ளைக்காக எல்லாருக்காகவும் உழைச்சாச்சு, இனி எனக்காக என்ற சந்தோஷத்துக்காக இனி என்ன ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்க போறேன், அதுக்கிடையில எந்த வாழ்க்கை எந்த சந்தோஷமா இருக்கணும், எந்த சந்தோஷம் நான் மனம் விட்டு கதைக்கணும், மனம் விட்டு சிரிக்கணும், எனக்கு எந்த வயது தாக்களோட இருக்கணும் என்று நினைச்சு அவ முதியோர் இல்லத்துக்கு போறது விரும்பி போற மாதிரியும் எழுதி இருக்கிறான். அது அப்படியே ஒரு கதை நடந்தது. முதியோர் இல்லத்துக்கு விரும்பி பிள்ளைகளுக்காக அவ தஞ்ச சந்தோஷத்துக்காக போற மாதிரியும் எழுதி இருக்கிறார். சரி, மிக்க சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை வடிவா கதைச்சு இந்த கதையாடல அழகாக முடிச்சிருக்கிறீங்க. மிக்க மிக்க நன்றி. அடுத்த வாரம் இன்னும் ஒரு கதையோடு நாங்கள் இணைந்து கொள்ளுவோம். மிக்க நன்றியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.